கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போற இந்த பொக்கிஷத்தின் தலைப்பானது நுகம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். இந்த நுகம் அப்படின்னு நம்ம வேதாகமத்துல நிறைய படிச்சிருப்போம். நுகம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா பாரம் அப்படின்னு ஒரு சில பேர் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. இதுல நிறைய கிளாசிபிகேஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய இடங்கள்ல அநேக இடங்கள்ல இந்த நுகம் அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க நம்ம அதனுடைய தமிழ் பொருள் என்ன வருது, அதோடைய மீனிங் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? கட்டுப்பாடு, அதாவது ஒருத்தருக்கு கீழே நாம் கட்டுப்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிகாரம் அப்படின்னு இருக்கும். இதுவும் ஒரு நபரை குறிக்கக்கூடியதுதான். ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு கீழாக நாம் அந்த செயல்கள் எல்லாத்தையுமே நம்முடைய சுயமா எதுவுமே செய்ய முடியாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த ஒரு லிமிடேஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் சுமை அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். இந்த விதத்துல இந்த மீனிங்ஸ் வருது இல்லைங்களா? இதன் அடிப்படையில தான் நாம் இன்றைய தியானத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இது நுகம் அப்படிங்கிறது நம்முடைய வேதாகமத்துல அது யூஸ் பண்ண பர்பஸ் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓமை சொல்லாக இங்க அதை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஒரு விஷயம் அதை நான் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு புரிதலுக்குள்ளார கொண்டு போவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த நுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஓமை மாதிரி அந்த ஒரு சொல்ல அங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப அநேக பிரிவுகள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதுல நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். பாவத்தின் நுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி இந்த 16வது வசனத்துல பார்க்கிறோம். 17வது வசனத்துல முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இங்க பாவத்திற்கு அடிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவரு யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப அதுக்கு நாம கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நாம ஒரு அடிமைகளாக இருந்த ஒரு சூழ்நிலையை அங்க அது காட்டுது, புரிய வைக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே தொடர்ந்து பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அடிமைத்தனம்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு நீங்க கீழ்ப்படியாம, உட்பட்டு அதுக்குள்ளாக நீங்க போயிடாம, அதனோடு சேர்ந்து இணைந்து இல்லாம கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சுயாதீனம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுல நாம் நிலை கொண்டு இருக்கிறவர்களாக காண்பிக்கணும். நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்துல நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய நுகம், மனித நுகம் அப்படின்னு சொல்றோம். இதை எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்மாலும் பிதாக்களாலும் சுமக்க கூடாதிருந்த அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்மாலும், நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தேவனையே சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க நடக்குது. ஏன் அப்படின்னா அங்க அப்போஸ்தலர்கள் அங்க புறஜாதியினருக்கு சுவிசேஷத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க பரிசேயர்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர், அவங்களும் விசுவாசத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்போஸ்தலர்களை எதிர்த்து அங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்கணும். எந்த விஷயம்?
அந்த விருத்த சேதனத்தை பற்றின அறிவையும் மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டங்கள் அதையும் அவங்களுக்கு நீங்க உபதேசிக்கணும். இது ரொம்ப அவங்களுக்கு அவசியமான காரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அப்போஸ்தலர்கள் எழுந்து நின்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்மாலும் பிதாக்களாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது மனிதர்களாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது அவங்களால தாங்க முடியுமா? இது அவங்களால ஏத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியுமா? இதை நாங்க அவங்களுக்கு போதிச்சா அவங்க அதை ஏத்துட்டு வந்துருவாங்களா? அவங்களால செய்ய முடியாத ஒரு சில காரியங்களை அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப இது மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதை எங்க நம்ம சொல்லியிருப்பார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அந்த விஷயம் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, விருத்த சேதனம், மோசையின் நியாய பிரமாணங்களை அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இது அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நுகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடின நுகம். அப்ப இந்த கடின நுகம் அப்படிங்கிறத எந்த இடத்துல நாம பார்க்கலாம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களுக்குள்ளார இப்ப 4வது வசனம் பார்க்கலாம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்னா, அங்க ரெகோபியாம ராஜாவாக்கணும். அப்ப யார் அங்க அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு போறாங்க அப்படின்னா, யெரொபெயாமும் அங்க இருக்கக்கூடிய சபையோரும் அவங்க எல்லாம் சேர்ந்து ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, உங்களை ராஜாவாக்குறோம், இந்த மாதிரி உங்களுடைய தகப்பன் எங்களுக்கு பாரமாக கொடுத்த ஒரு சில காரியங்களை நுகத்தை நீங்க லெகுவாக்கணும், அப்போ உங்களை நாங்க சேவிக்கிறோம், உங்களை ராஜாவாக நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த உங்களை நாங்க சேவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது. அப்ப இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுடைய தகப்பன் ஒரு கடினமான நுகத்தை எங்கள் மேல வச்சுட்டார் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க இல்லைங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமையின் நுகம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம்தான் இது, இந்த அடிமைத்தனத்துல இருக்கக்கூடியது. இதை எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது அவங்கள அந்த அடிமைத்தன வீட்டில இருந்து வெளியில கூட்டிட்டு உங்களை நிமிர்ந்து நிற்க செய்த தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு 4 விஷயங்களுமே அங்க அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தின் நுகம் பாரமானது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. இதை நம்ம ஆங்கிலத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அடிமையின் நுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேர்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேர்டன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பாரம், ஒருவர் மேல சுமத்தக்கூடியதான ஒரு விஷயம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லைங்களா. இதே நுகம் இன்னொரு வியூ பாயிண்ட்ல, இன்னொரு வழியில எப்படி நம்ம வேதத்துல அதை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, தேவனுடைய நுகம் அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவுடைய நுகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை எந்த வசனத்தின் மூலமா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும் அப்படின்னா பூர்வ பாதை எது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து அதுல நடங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பூர்வ பாதை எது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ பழைய பாதை ஒண்ணு இருக்குது. அந்த பாதையை தான் நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா பூர்வ பாதை அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு அப்படின்ற வரிசை வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி பூர்வ பாதை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த பழைய பாதை ஆல்ரெடி காட்டப்பட்டது ஒண்ணு இருக்குது. அந்த பாதை எந்த பாதை அப்படின்றத நாம கேட்டு விசாரித்து அதுல நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். சரிங்களா? இந்த ஒரு கண்டிஷன் தான் அவங்க அதுல இருந்து வெளிவர ஒரு காரணம். அப்ப அந்த பாதை எது அப்படின்னு சொல்லி யாரு கேட்டு விசாரித்து அதுல நடக்கிறாங்களோ அவங்களால அந்த இளைப்பாறுதலுக்குள்ளார கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதை எங்க நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 11வது அதிகாரத்துல 28 30 வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூர்வ பாதை இதுதான்னு தெரிஞ்சு நாம நடக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த இளைப்பாறுதல் யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை என்னிடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி யார் கூப்பிடுறாங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அங்க அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம இந்த பாரத்தோட அவர் அழைக்கிறார் அப்படின்னா ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ என்ன விஷயத்துக்கு நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நீங்க என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாந்தம், மனத்தாழ்மை இது எல்லாமே அவருக்குள்ள இருக்கிற விஷயம். நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நுகத்தை நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது நாம் அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப நம்முடைய இருதயம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கணும். ஏன்னா இருதயத்தை சோதிக்கிற ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போய் நிற்க முடியாது. அப்போ நம்முடைய இருதயபூர்வமாக நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில இருந்தது அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடியதான அந்த ஒரு நுகத்தை நாம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கிட்டு அவரிடத்துல என்ன கத்துக்கணும் அப்படின்னா அந்த பூர்வ பாதை எதுவென்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ எதை நாம் கற்றுக்கணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை பாதை என்னன்னு நாம இந்த வேதத்திலிருந்து சத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றணும். அப்போ நான் கிரியைகளாக காட்டுவது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை முறைகளும் அவருடைய குணலட்சணங்களும். அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு, சாந்தமும் மனத்தாழ்மையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை தான் நாம வெளியில நமக்குள்ள இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம யாருக்கிட்ட இருக்கும் பொழுது கிடைக்குது அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோடு கூட இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு காமனான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 2 மாடுகளை வச்சு தான் நம்ம ஏர் போட்டி உழுறதுக்கு நிலத்துக்கு கொண்டு போகும் இல்லைங்களா? அப்போ இந்த 2 மாடுகளும் கழுத்துல ஒரு பாரமான ஒரு கட்டை, ஒரு சுமையை அது கழுத்துல வச்சு தான் அது 2யுமே பூட்டி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு மாடை ஓட்டினோம்னா அதனுடைய டைரக்ஷன்ல அது போற வழியிலேயே இன்னொரு மாடும் கூட சேர்ந்து போகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், ஒரு மாடு உயரமாகவும் ஒரு மாடு குட்டையாகவும் இருக்குமான்னா கிடையாது. அங்க ஏர்ல போட்டின அந்த 2 மாடுகளுமே ஒரே மாதிரியான நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்கணும். அப்ப இங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்னைக்கு வாங்க, என்னுடைய நுகத்தை நான் தர்றேன், அதை நீங்க கழுத்துல போட்டுக்கோங்க, நீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப
அவருடைய சிந்தை போல நம்முடைய சிந்தை வந்து மாற ஆரம்பிக்கணும். அப்படி மாறும் பொழுதுதான் அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நான் சென்ற வழியிலேயே உங்களை நான் நடத்தி செல்லுவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த ரெண்டு விஷயமுமே நமக்குள்ளார கிறிஸ்துவோடு எப்போ அந்த ஒருமனப்பட்டு இருக்குதோ அப்போ வந்து இந்த ஒரு பாடுகள் நம்மளுக்கு லெகுவா இருக்கும், பாரங்கள் லெகுவானதா நம்மளுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன தர்றார் அப்படின்னா, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி நம் வாழ்க்கை ஃபுல்லா இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. அந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை நீங்க கத்துக்கிட்டு அதன்படி நீங்க நடவுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அந்த சுதந்திரத்துக்கு கொண்டு போகக்கூடியது, அதாவது ரட்சிப்புக்குள்ள நம்மளை கொண்டு போகக்கூடிய விஷயம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குமாரன் அவரை நம்பி, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் பின்னாடி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மை விடுதலைக்குள்ளாக கொண்டு செல்வார். அப்படி நாம விடுதலைக்குள்ளார அவரை நம்பி அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது மெய்யான விடுதலை. அப்போ உண்மையாகவே அவரு நம்மளுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தர்றார். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நாம் பாரப்பட்டு அடிமைத்தனத்துல இருக்கிறோம், அந்த ஒரு பாரத்தை எடுத்துட்டு நாம யாருக்கிட்ட போகணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். அப்போ அவர் என்ன செய்யறார் அப்படின்னா தன்னுடைய நுகத்தை வந்து நமக்கு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு கற்பித்தல், நம்மளுக்கு ஒரு பாடத்தையும் சொல்லித்தரார். அதன் வழி நாம் நடக்கும் பொழுது அங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, அப்ப அந்த பாதையிலேயே நாம நடந்தோம் அப்படின்னா நாம ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளார கடந்து செல்லுவோம் அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஒரு நுகம் என்ன நுகம் அப்படின்னா இந்த யோக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். முன்ன பார்த்தது அடிமைத்தனத்துக்குரிய ஒரு நுகத்தை நாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒரு அதிகாரத்தின் உட்பட்டது, ஒரு கட்டுப்பாடுக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த ஒரு யோக், அந்த ஒரு பாரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்குன்னா பேர்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இப்போ பேர்டன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கும் யோக் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது ஒரு சில இடத்துல வந்து அந்த ஒரு வித்தியாசம் வந்து காட்டப்பட்டிருக்காது. ஏன்னா இங்கேயுமே வந்து நுகம் தான் தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமையின் நுகம் அப்படின்னு சொல்லிட்டு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் படிக்கும் பொழுதும் இங்கேயும் வந்து நுகம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்போஸ்தலர்லையும் இங்க மத்தேயுவிலும் நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப இந்த ஒரு விஷயத்த நாம் இன்னும் ஆழமாக தியானிக்கும் பொழுது இன்னும் தேவன் மூலமாக அவருடைய கிருபையின் அடிப்படையில நம்ம அநேக காரியங்களை வந்து இதுல இருந்து நம்ம வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இன்னைக்கு நாம் பொக்கிஷத்துல பார்த்தது நுகம் அப்படின்ற ஒரு விஷயம் பேர்டனாவும் இருக்குது, அது யோக் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. அடிமைத்தனத்துல இருக்கக்கூடியதுல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நுகத்தை, லகுவான நுகத்தை மெதுவானதாக நம்மளுக்கு கொடுத்து அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த கற்பித்தல் நம்மளைய சரியான பாதையில, அந்த பூர்வ பாதையிலே கடத்தி செல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு மெய்யான விடுதலை அப்படின்னு சொல்லி வேதாகம் நம்மளுக்கு புரிய வைக்குது. சரிங்களா. சோ இந்த நுகம் இன்றைக்கு நாம் பார்த்த இந்த பொக்கிஷத்தின் தலைப்பில் பிதாவாகிய தேவன் கொடுத்த இந்த ஒரு கிருபையின் அடிப்படையில நாம் பெற்றுக்கொண்டதை தியானித்து புரிந்து கொண்ட வகையில நாம் அதை பின்பற்றி நடப்போம். ஸோ இந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்கிறேன். ஆமென்.